ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக பிரம்ம பாபா, மம்மாவுடன், சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். தன்னுடைய தியாகத்தின் மூலமாக ஒரு ஆத்மா கிடையாது, 2 ஆத்மாக்கள் கிடையாது, பல லட்சம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவுடைய உண்மையான சொரூபத்தை காமித்து அவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திய வழியே காட்டிய ஆதிரத்தினங்களுக்கு பாக்கிய விதாத்தம் மூலமாக நம் ஒரு மதிப்பிற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ராஜயோகி மூத்த சகோதரர் பிரம்மகுமார் மகேந்திரன் பைசாப். நாம் கேள்விப்பட்டிருப்போம், சாகர முரளியில மகேந்திரபாய் போபால்ல பிரம்மா பாபா கடைசியாக அந்த போபால் மாநிலத்திற்கு சென்று வந்தார். கடைசியாக ஒரு விசேஷமான ஆத்மா இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ராஜயோகி மகேந்திர பைசாப். இவர் 1959ஆம் ஆண்டு தன்னுடைய 17வது வயதில் டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹாபூரில், அதாவது இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனத்தை முதலாக சந்தித்தார். 1959ஆம் ஆண்டு. பிறகு 1969ஆம் ஆண்டு தன்னுடைய பாபாவுடைய சேவையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டுமா, மம்மா மற்றும் பாபாவோடு இருந்து அந்த தெய்வீக ஆசி பெற்ற ஆதிரத்தினங்கள் மிக முக்கியமானவர் இவரும் ஒருவர் ஆவார். அது மட்டுமா, இந்த சங்கமுகத்தில் அழகான பலவிதமான சேவை திட்டங்களில் பிரம்மகுமார் மூத்த சகோதரர் மகேந்திரன் பாய் அவர்கள் முக்கிய கருவியாக இருந்திருக்கின்றார். இந்த ஆன்மீக சேவையில் குறிப்பாக ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் மவுண்ட் அபுல் இது போன்ற இடங்களில் இந்த ஆன்மீக சேவையை செய்திருக்கின்றார் நம்முடைய மூத்த சகோதரர். அதுவும் சாதாரண கிடையாது. ஆன்மீக அருங்காட்சியகங்கள், மியூசியங்களை அமைக்க அவர் உதவிய புதிய வழிகள், அந்த வழிகளை கண்டுபிடித்தவர் இவர்தான். அவர் எப்பொழுதுமே ராயல் குல அந்த ஒழுக்கமான சம்ஸ்காரங்களை கொண்டிருந்தார். அது மட்டுமா, அவரிடம் முக்கியமாக தலைமை தத்துவ லீடர்ஷிப் மற்றும் நிர்வாகத்தினுடைய அந்த உன்னதமான பண்புகள். அதனால்தான் பாபா இவரை அடிக்கடி இப்படி கூப்பிடுவதுண்டு, மன்னர் மகேந்திரா, கிங் ஆஃப் மகேந்திரா அப்படின்னு அழைத்தார் பிரம்ம பாபா. அதனால்தான் மகேந்திர பைசாப் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை கூட தங்களுடைய பணம் போன்றவற்றை இந்த இறை சேவையில பயன்படுத்த தூண்டியதுடன் மிகுந்த துணிச்சுடன், தைரியத்துடன் இந்த ஆன்மீக சேவைத்துறையில் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார். ராஜயோகி மகேந்திர பாய், அதாவது பிரம்மகுமாரிகளுடைய சென்டரில், அதாவது போபால் மண்டலத்தினுடைய இயக்குநராக பணியாற்றிருக்கின்றார். அவர் இயக்குனர், நிர்வாகிகள், அந்த பிரிவு, அந்த ஞான வீணை, அந்த இதனுடைய தலைமை ஆசிரியராக இருந்திருக்கின்றார். கடைசியாக 30 மார்ச் 2009ஆம் ஆண்டு திங்கட்கிழமை தன்னுடைய ஆத்மா அந்த சூலமான ஆடையை விட்டு வெளியேறினார். பார்ப்போம், இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்க்கலாம். சகோதரர் பிரம்மகுமார் மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு பார்க்கலாம். உலகில் அநேக மகான்கள் பிறந்து அலௌகிக காரியங்களை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவருடைய நினைவுகள், அதாவது மற்றவருடைய இதயங்களில் நீங்காமல் இடம்பெற்று விடுகின்றன. நிறைய ஆத்மாக்களை பார்த்திருப்போம்.
கேள்விப்பட்டிருப்போம். சிலைகளை பார்த்திருப்போம். அதுபோலவே ஈடு இணையில்லாத இடத்தை பிடித்தவர் நமது அன்புக்கு உரிய இனிமையான ஜெகதம்பா, அதாவது மம்மா அவர்களும் ஆவார். அவர்களுடைய செயற்கரிய செயல்களை இன்றும் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாது. மம்மாவுடைய செயல்கள். நான் எப்பொழுது ஏகாந்தத்தில் அமரும் பொழுது, அன்பான மம்மாவுடைய அன்றைய இனிமையான அந்த அறிவுரைகள் அடங்கிய வார்த்தைகள் இன்றும் என்னுடைய உள்ளத்திற்கு ஊக்கம் தருவதாக இருக்கும். அப்படின்னு யார் சொல்கின்றார்? போபாலை சார்ந்த மூத்த சகோதரர் பிரம்மகுமார் மகேந்திரன் பைசாப் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது எவ்வளவு கடுமையான முயற்சி செய்து எத்தனை ஆத்மாக்களுடைய வாழ்வில் ஆனந்தம் பொங்கி வழிய செய்திருக்கிறார் அவர், மம்மா அவர்கள். அதனால்தான் அவர்களது உள்ளத்திரையில அந்த தூய்மை என்ற கூடிய அந்த பிரதிபலிப்பு இருந்தது. அது மட்டுமா, அவருடைய உள்ளத்திரையில அந்த சொல்லில ஈர்ப்பு இருந்தது. மம்மாவுடைய முகத்துல அந்த ஆன்மீக பொலிவு இருந்தது. மம்மாவுடைய சிந்தனையில கம்பீரம் இருந்தது. மம்மாவுடைய நடையில அந்த பரிசாவுடைய நயனம் இருந்தது. மொத்தத்தில அவர்களுடைய ஆன்மீக தன்மையில மற்ற ஆத்மாக்களுக்கு பின்பற்ற ஒரு வழி கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். மம்மாவுடைய அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைத்திருக்கின்றது. அந்த காலத்தில் அப்பொழுதெல்லாம் உண்மையில சாட்சாத் சரஸ்வதி தேவியே அந்த ஞான வீணை மீட்டுவதை போன்ற எனக்கு அனுபவம் ஏற்படும். அப்போ மம்மா எந்த விஷயத்தை பற்றி ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்திருக்கக்கூடிய, அதை சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய மன ஏங்கம். அதனால அன்புக்கு உரிய மம்மாவுடைய வார்த்தைகளை அந்த உள்ளத்தில் வைத்தபடி அப்படியே மாற்றிவிட வேண்டும் அப்படி என்ற லட்சியத்துடன் நான் சில நாட்களுக்கு பிறகு, அதாவது குறைந்த வயதிலே வாழ்வை சேவைக்காக அர்ப்பணம் செய்து விட்டேன். 17 வயதுல இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அந்த சமயத்துல ஆயிரம் கஷ்டங்கள் எதிர்கொண்ட வந்த பொழுதிலும் மம்மாவுடைய சொற்களும் மம்மாவுடைய அவருடைய கடிதங்களும் என்னுடைய வாழ்வினை சரளமாக்கி விட்டது. அது மட்டுமா, மம்மாவிடம் உள்ள விசேஷம் என்னவென்றால், தன்னை விட சிறியவர்களிடம் கூட மரியாதை பூர்வமாக பழகுவார்கள். அது மட்டுமா, கடிதங்களில் கூட எப்படி தெரியுமா கூப்பிட்டு அழைப்பார்? ஜி அப்படின்று சொல்லி மரியாதை பூர்வமாக கடிதம் எழுதுவார், பதிலளிப்பார் மம்மா அவர்கள். ஒரு தடவை நான் மாதேஸ்வரி ஜெகதம்பா மம்மா அவர்களிடம் கேள்வி கேட்டேன். தாங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த நிலை அடைவதற்கு முக்கியமாக எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் அப்படின்னு நான் மம்மாவிடம் கேள்வி கேட்டேன். அந்த 3 கேள்வியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, மம்மா சொல்கின்றார், எனக்கு சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா மீது சதா அசைக்க முடியாத, சதா உறுதியான, சதா நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். முதலாவது என்ன? எனக்கு சிவபாபா பிரம்மா பாபா மீது சதா அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். இரண்டாவது என்ன? நான் ஒருபொழுதும் பாபாவுடைய முரளியை தவற விட்டது கிடையாது. அதாவது ஈஸ்வர ஞானம் படிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எவ்வளவுதான் முனைப்புடன் பிற செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் இடையிடையில நேரம் ஒதுக்கி நான் அவசியம் படிப்பேன் முரளியை, சிந்தனை செய்வேன் அப்படின்று 2வது பதில் சொன்னார் மம்மா அவர்கள். 3வது பதில் நான் எப்படிப்பட்ட இன்னலிலும் ஒருபொழுது அழுதது கிடையாது. இந்த யக்ஞத்தில் சுபாவம், இந்த யக்ஞத்தில் சம்ஸ்காரத்தினுடைய காரணத்தினால் எத்தனையோ தடைகள் வந்திருக்கிறது. இருந்தாலும் நான் மனதாலோ நான் கண்களால ஒருபொழுது அழுதது கிடையாது. அப்போ அழுவதனால்
அந்த பொறுமை சக்தி குறைகிறது அப்படின்று 3 விதமான பதில்களை அம்மா அவர்கள் என்னிடம் சொன்னார். அதனால்தான் மாதேஸ்வரி அவர்கள் அவ்வப்பொழுது சேவை நிலையங்களுக்கு சொற்பொழிவாற்ற செல்வதுண்டு. அந்த சேவை இடத்தில் அங்கெல்லாம் அன்பளிப்பாக எத்தனையோ பொருட்கள் கிடைக்கும். அவைகளையெல்லாம் அவர் தனக்கும் பயன்படுத்தியது கிடையாது. அதாவது பிறருக்கும் பயன்படுத்துவதற்காக கொடுத்ததும் கிடையாது. அது என்ன செய்வார் தெரியுமா? நேராக அதை கொண்டு வந்து யக்ஞத்தில், அதாவது யக்ஞ பிதாவிடம் அர்ப்பணம் செய்து விடுவார். அப்போ மம்மாவுடைய சுபாவம் சரி, மம்மாவுடைய குணமும் சரி, கடல் போன்று இருந்தது. அப்படின்று மகேந்திரன் பாய் போபாலிலிருந்து இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் மம்மா ஒருபொழுதும் சரி, எவருடைய தவறுகளையும் சரி, பிறகு யாராவது மம்மாவிடம் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, எப்படி தெரியுமா செய்வாரு? கடல் போன்று தன்னிடமே உள்ளடக்கி விடுவார். அதான் மம்மாவுடைய விசேஷம். குழந்தைகள் அவரிடம் ஏதேனும் விஷயம் கொண்டு வந்தாலும், மம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? மீண்டும் அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்புவார். அவருடைய விஷயத்தை வேறு எவருக்கும் சொல்லவே மாட்டார். அப்படி அன்போடு புரிய வைத்தும், புரிந்து கொள்ளவில்லை என்றால், நான் உங்களுக்கு தாயாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் மம்மா அவர்கள். இதையே நினைவில் வையுங்கள் அப்படின்று குறை சொல்வர்களிடம் மம்மா அவர்கள் தாய் என்ற ரூபத்துல சொல்வது உண்டு. அதனால்தான் இந்த யக்ஞத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், அன்பாக கிடைத்த பொருளையும் தானும் பயன்படுத்தி கிடையாது, மற்றவர்களும் பயன்படுத்தி கொடுப்பது கிடையாது. நேராக பிரம்ம பாபாவிடம் கொடுப்பது உண்டு அன்பளிப்பான பரிசுகளை. கடைசியில உங்களுக்கு சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் மம்மாவை பற்றி. உண்மையிலே மாதேஸ்வரி அவர்களிடம் 3 ரூபம் தென்பட்டது. இந்த 3 ரூபம் என்னவென்றால், சரஸ்வதி ரூபத்தில் வித்யா தேவியாக இருந்தார். சரஸ்வதி ரூபத்தில் வித்யா தேவியாக இருந்தார். அதே போல ஞானதானம் வழங்குவதில் லட்சுமியாக இருந்தார். அசுர எண்ணங்களை சம்ஹாரம் செய்வதில் துர்காவா இருந்தார். இது போல ஜெகதம்பா இந்த பூமியில வந்து சென்றிருக்கின்றார். அதனால்தான் நாம் பூஜை செய்கிறோம் ஜெகதம்பாவிற்கு. அது மட்டுமா, இன்றும் சரி புகழ்பாடு கொண்டிருக்கின்றோம். இது போல இந்த ரகசியங்களை பக்தர்களுக்கு தெரிவதில்லை அப்படின்று இவ்வளவு நேரமாக போபால் மாநிலத்தை சார்ந்த மூத்த சகோதரர் பிரம்மகுமார் மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய இந்த பாக்கிய விதாதம் மூலமாக மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றார். அதனால்தான் மூத்த சகோதரர் மகேந்திர ஜி அவர்கள் இந்த ஈஸ்வரிய வித்யாலயத்தினுடைய போபால், அது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, அந்த மண்டலத்தினுடைய சேவை நிலையங்களுடைய பொறுப்பு சகோதரராக இருந்திருக்கின்றார். அதே போல அந்த இந்தி மாத பத்திரிகையினுடைய ஒரு தொகுப்பாளர் ஆவார் அப்படின்று இவ்வளவு நேரம் அவரை பற்றி, அம்மாவை பற்றி அழகான அந்த வார்த்தைகளை சொன்னதுல நாமும் சரி அந்த ஆன்மீக அதீந்திர சுகத்தில் ஆடி இருப்போம் அப்படின்று நம்பிக்கை வருகிறது. பார்ப்போம். நாளைக்கு விசேஷமான ஆதிரத்தினத்தை பற்றி, மற்றொரு விசேஷமான ஆத்மா பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக பிரம்ம பாபா மம்மாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். தன்னுடைய தியாகத்தின் மூலமாக ஒரு ஆத்மா கிடையாது, 2 ஆத்மாக்கள் கிடையாது, பல லட்சம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவுடைய உண்மையான சொரூபத்தை காமித்து அவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திய வழியே காட்டிய ஆதிரத்தினங்களுக்கு பாக்கிய விதாத்தம் மூலமாக நம் ஒரு மதிப்பிற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ராஜயோகி மூத்த சகோதரர் பிரம்மகுமார் மகேந்திரன்
பைசாப். நாம் கேள்விப்பட்டிருப்போம். சாகர் முரளியில மகேந்திரபாய் போபால்ல பிரம்மா பாபா கடைசியாக அந்த போபால் மாநிலத்திற்கு சென்று வந்தார். கடைசியாக ஒரு விசேஷமான ஆத்மா இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ராஜயோகி மகேந்திர பைசாப். இவர் 1959ஆம் ஆண்டு தன்னுடைய 17வது வயதில் டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹாபூரில், அதாவது இந்த பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனத்தை முதலாக சந்தித்தார். 1959ஆம் ஆண்டு. பிறகு 1969ஆம் ஆண்டு தன்னுடைய பாபாவுடைய சேவையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டுமா, மம்மா மற்றும் பாபாவோடு இருந்து அந்த தெய்வீக ஆசி பெற்ற ஆதிரத்தினங்கள் மிக முக்கியமானவர்